ஆணவ கொலைகளுக்கான ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு ஒரு சட்டசபையில் பேசுறாங்க. பண்ண முடியாதுன்ட்டாரு முதல்வர். நீங்க என்ன போராட்டம் அறிவிச்சீங்களா? அதான் பண்ணீங்களா? அப்ப இவர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, கூட்டணினா டெய்லி போய் பார்க்க இப்போ நம்ம பீட்டு பத்திரிகையாளர் இப்ப நான்லாம் இருக்கும்போது, ஏதோ ஒரு அதிகாரிய கமிஷன் ஆஃபீஸர் இது, இல்ல ஹெல்த் பீட்டு, இல்ல கார்ப்பரேஷன் பீட்னா, என்ன பொறுத்தவரைக்கும் சொல்றேன். நான் போய் மேயரையோ, நான் போய் டீனையோ, நான் போய் கமிஷனரையோ பார்க்கவே மாட்டேன். குறைந்தபட்சம் இந்த ஜேசிஐஎஸ் அப்போ இருந்த இப்போ ஜேசிஐஎஸ் பொறுப்பு இருக்காங்க. டிசிஐஎஸ் இருப்பாங்க. யாரையும் போய் பார்க்க மாட்டேன். நம்ம வேலை இதில் என்ன பிரச்சனை இருக்குது அதை எடுத்து அடிக்கணும், அவ்வளோதான். அதை கரெக்டான்றதை மட்டும் செக் பண்ணிக்கணும். அப்படி அடிக்கும்பொழுது நம்ம மேலே மரியாதை இருந்தது. அவங்கள பொது நிகழ்ச்சியில் பார்க்கும்போது நம்ம மரியாதை செலுத்துவோம், அவங்களும் பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. அதோட அவ்வளோதான். தனியாக போய் ரூமில் பார்க்கதான் என்ன ஆகும்னா, உங்களோட நெருக்கமாகிட்டு நீங்கள் இதை பண்ணாதீங்க, அந்த நியூஸ் போடாதீங்க அதுன்னா நமக்கு சங்கடமாயிடும். பழகிட்டோம்ல. இல்லை வேறு ஏதாவது சலுகைகள் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்மளால அது பண்ண முடியாது. இதுதான் இதோடைய எக்ஸ்பேண்ட் தான் அரசியல் தலைவர்கள். இப்போ நான் சொன்னல முதல்லயே, இவர் மட்டும் பழகல, 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் பழகிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு வேண்டிய இது பண்ணி கொடுமா, என்னைக்கு மக்களுக்காக இது பண்ணுவாங்க? இவர்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. அவங்க கண்ணுல அந்த விஷயமே தெரியாது. அதுல ரொம்ப நான் மோசமா பார்க்கறது மார்க்சிஸ்டுகள். எப்பவுமே இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த தடவை முற்றிலும் ஊதுகுழலாக மாறி போயிட்டாங்க.